உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய குரு சூரியன் சேர்க்கை பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ரிஷப ராசி அன்பர்கள். ரிஷப ராசி அப்படின்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள், உழைப்பால் அனைத்து விதமான சுகதுக்கங்களையும் பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த குரு சூரியன் சேர்க்கை. ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் திக்பலத்தில் குருவுடைய பார்வையில், உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். அந்த குருவுடைய பார்வை இந்த சூரியனுக்கு விழப்போகுது. இந்த ரிஷபராசி என்பதற்கு லாபாதிபதி குரு பகவான், அவருடைய பார்வை 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதிக்கு 10ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்வை பெறதுனால ரிஷபராசி என்பதற்கு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து இருக்க போகுது. யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்களோ, நிறைய அவமானங்களை மட்டுமே சந்தித்தவர்கள் கடந்த ஒரு வருஷத்தில் ரிஷபராசி என்பர்கள். வேலையில் பிரச்சனை, வேலையில் நிறைய தொந்தரவுகள், அங்கே வேலை செய்கிற இடத்துல அவமானம், மேலதிகாரிகள் அவமானம், ஓனர்னால அவமானம், இந்த மாதிரி பலவிதமான அவமானத்தை ரிஷபராசி என்பவர்கள் சந்திச்சிருக்கீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை சார், என்ன சார் நான் எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ திறமையாக வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு கெட்ட பேர் தான் சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதுவும் தொழில் செய்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, தொழிலெலாம் பயங்கரமான நஷ்டம், தொழிலில் பிரச்சனை, உடல்நிலை பாதிப்பு, அதனால் தொழில் பண்ண முடியல. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார், அதனால் தொழிலில் கவனம் செலுத்த முடியல. தொழிலில் கடன் வாங்கிட்டு நிறைய அவமானப்பட்டுட்டேன், கடன் கொடுத்தவங்களுக்கு கரெக்டாக திருப்பி கொடுக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் கடன் கரெக்டாக கொடுப்பேன், எந்த பிரச்சனையும் வராது, கடனை தீர்த்துக்கிட்டே வந்தேன், கடனை குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக என்னால் கடனை தீர்க்கவே முடியல. தீர்க்கலனாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு நிறைய அவமானங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அவமானம் வீட்டில் வரைக்கும் பிரச்சனையை கொடுத்துருச்சு. மனைவி மக்கள் எல்லாருமே என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெளிலேருந்து கடன் கேட்கும்போது நம்மளால் எதுவும் பதில் சொல்ல முடியல, அதை திருப்பி கொடுக்க முடியல. அவங்களும் பல தவணைகளை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்களையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. என் நிலைமை மாறுமா, என் பிரச்சனை தீருமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ரிஷபராசி என்பது இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பிரிவினை, நிறைய பிரச்சனை, வீட்டில் சண்டை சார், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை பிரச்சனை வருது சார், என் கணவர் அப்படி சண்டை போடுறாரு, என் மனைவி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே குரு பகவான், இந்த ராசியில் குரு பகவான் இருக்கிறது என்னென்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு தப்பான ஒரு நிலைக்கு போய் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இந்த அவமானத்தை மட்டுமே மிஞ்சி இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் தெளிவாக சில இதெல்லாம் பிளான் பண்ணுறேன், ஆனால் போய் சேரக்கூடிய இடம், நான் நிற்கக்கூடிய இடம், நான் பண்ண செயல்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவமானம் தான் மிஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ பிரச்சனை, பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு சார், ஆகலை அவ்வளோதான். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவினை, கோர்ட்டு கேஸ்லாம் சில பேர்லாம் போயிருப்பீங்க. ஏன்னா கடந்த காலகட்ட வாழ்க்கை அது மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிறைய ரிஷபராசியில் இருக்கீங்க. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வர வேண்டிய பணம் வரல. நிறைய பேருக்கு முதலீடு பண்ணிங்க, அதனால் திருப்பி பணம் வரல. ஒரு சில பேர் உதவிகளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பணத்தை கட்டிகிட்டு இருக்கீங்க, 4 பேருக்கு நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் உதவி தான் சார் பண்ணேன், கடைசியில் பார்த்தா இப்போ பிரச்சனைலாம் எனக்கு தான் இருக்கே தவிர யாருக்கு நான் உதவி பண்ணால் அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ரிஷபராசி என்பது இருக்கீங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கும் தான் பேர் சார், எங்கே சார் ஒரு நிம்மதியே இல்லை சார், பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு வேலை இல்லை, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அந்த பிஸ்னஸ் இல்லை. நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா
யூஎஸில் இருப்பீங்க, கனடாவில் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. இங்கே ஆட்குறைப்பு பண்ணிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, வேலை போயிடுச்சு. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். நான் வெளிநாட்டில் இருந்துமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை, இந்தியாவும் வர முடியாது, இங்கேயும் இருந்தாகணும், வேலை இல்லை, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார், முழிச்சிட்ருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாமல் நிலையில் இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கவங்க யூகேயில் இருப்பீங்க. அந்த யூகேலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிலமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சார், மாதிரிலாம் இல்லை, வேலையெல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்து இப்போ வேலையெல்லாம் கிடைக்கல. நிறைய பேர் படிக்க போயிட்டு வேலை தேவையெல்லாம் நினச்சிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பலவிதமான எப்போ திருப்பி அனுப்புவாங்கன்னு தெரியாது, வீசா முடிய போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டம் ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதை கரெக்டாக பயன்படுத்திங்க. யாரெல்லாம் மேஷராசியில் இருக்கீங்களோ வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்தால் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே 55 வயசுக்கு மேலே நான் எப்படி சார் வேலை மாற்றம் பண்ணுறது? அதெல்லாம் முடியும். நீங்களாம் தேவையெல்லாம் யோசிக்காதீங்க. நான் பல வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தாலும் தான் இவ்வளோ பிரச்சனை, அது நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்க, நான் பல வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், நியாயமாக இருந்தேன், இப்போ எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறவங்களாம் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே யோசிப்பீங்க எத்தனை பேர் உங்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. அதை மாற்றம் செய்யுங்க. ஒரு கம்பெனி மாறுங்க, ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க. அதேமாதிரி நிறைய ரிஷபராசினர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டீங்க. நான் இப்படி தான் வாழ்க்கையை வாழ்வேன், இது மாதிரி இருக்குது, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இப்படி ஆஃபீஸ் போவேன், இப்படி வருவேன், குழந்தைங்களை இப்படி பார்த்துப்பேன், மனைவி இப்படி பார்த்துப்பேன், கணவரை இப்படி பார்த்துப்பேன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு மோனோட்டனஸ் லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலேயும் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே தெரியும் யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்க எதனால் பிரச்சனை அப்படின்னு யோசிக்க போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக தயவுசெய்து வேலை மாற்றம் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. யோசிக்காதீங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துக்கு வராரு, குருவுடைய பார்வை பெறாரு. இந்த 10ஆம் இடம் சொல்லிட்டு திக்பலம், 10ஆம் இடம்ன்றது பட்டங்கள் பதவிகள் கொடுக்கக்கூடிய இடம். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு வேலையை மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பதவியில் நல்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தோட உயர் அந்தஸ்தோடு போய் சேருவீங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த டைம் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க, இதுவும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு வேலை மாற்றம் கொடுங்க, இடம் மாற்றம் வேணும் எனக்கு அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலையை தேடக்கூடியவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சே ஆகும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஒரு 30 நாட்கள் சிறப்பாக இருக்குது, அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. தொழிலில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அந்த 30 நாட்கள் இருக்க போகுது. சார் நிறைய தொழிலில் வாய்ப்பெல்லாம் வந்துச்சு, ஆனால் செஞ்சும் கடைசி நஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் இப்போ செய்யுங்க. நேரம் நல்லா இருக்கும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய உயர் அந்தஸ்து, அதேமாதிரி உயர் வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. வாய்ப்புகள் தான் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள். அது வாய்ப்பு கிடைச்ச விஷயத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அதான் பிரச்சனை. யாரெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அடுத்த நிலைக்கு மாறலன்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே யோசிப்பீங்க, ஏன் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு யோசிக்க போகிறீங்க. அந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய நேரமாகவும் இருக்குது. நிறைய பண வரவுகள் வரும், தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரும், நிறைய லாபங்கள் வரப்போகுது. நீங்கள் யாருக்கெல்லாம் ஆர்டர் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். வேலை நிறைய செய்ய போகிறீங்க, வேலை செஞ்சால் என்ன ஆகும், பணம் வந்துடும், அது உங்களுக்கே தெரியும். ரிஷபராசிக்காரங்க வேலை செய்யறதுக்கு அஞ்சவே மாட்டீங்க. ஒரு 2 ரூபா கிடைக்குதுன்னா அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அதனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும், கவலைப்படாதீங்க. சேர்ந்து வாழ்றதுக்கான யோகம் உண்டு. சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா போய் பேசுங்க, நல்லபடியாக நடக்கும். இல்லை புதுசாக திருமணமே ஆகலை சார், ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வசதியான ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலோட்டமாக பார்க்குறீங்க, அவர் இப்படி தான் வேலை பார்க்குறாரு, இந்த பொண்ணு இவ்வளோ தான் இருக்குது, இந்த பொண்ணு இவ்வளோ தான் வேலை பார்க்குது, இந்த இவ்வளோ தான் அழகாக இருக்குங்க, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஃபேமிலியில் போய் செக் பண்ணி அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்னென்னு ஒரு வாட்டி போய் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் எப்போவுமே ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்பவுமே உண்டு. அதற்கான சூழ்நிலையை மாற்றிக்கிங்க. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலே நல்ல யோகமான சூழ்நிலை, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஒன்று உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்களுக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைக்கும்.
அதுக்கான சூழ்நிலை உண்டு. அதை மட்டும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய நல்ல நடக்க போகுது. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இடம் சம்மந்தமான, வீடு சம்மந்தமான, வாகனம் சம்மந்தமான யோகம் வரும். இடம் விற்கல, வீடு விற்கல, அது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள்லேருந்து வெளில வர போகிறீங்க. அதற்கான முயற்சிகளும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த குரு சூரியன் சேர்க்கை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. இந்த மாதத்துலேருந்து இந்த ஜனவரி 13லேருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தை எப்போ பிறக்குதுன்னு காத்துட்ருங்க. அதிலிருந்து உங்களுடைய ஏற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்துலேயும் குரு சூரியன் சேர்க்கை இருக்குது, சமசப்தமாக இருக்குது, சேர்ந்து இருக்குது அப்படின்னா நான் சொன்னதை விட அதிக பலனை கொடுக்க போகிறார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, சூரிய தசை நடக்குதுன்னு பார்த்துங்க. சூரிய தசை நடக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி ரிஷபராசி என்பவர்களுக்கு. குரு தசை கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வரும். அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களாம் யோகத்தை கொடுக்கும்போது, இல்லை குரு தசையில் சூரிய புத்தி இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு விடும். இல்லை மற்ற திசையில் சூரிய புத்தி, இல்லை மற்ற திசையில் குரு புத்தி இருக்குன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. உங்கள் சுயஜாதத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதுக்கப்புறம் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.